அனைவருக்கும் வணக்கம். மக்களே, நண்பர்களே, நேயர்களே, உங்கள் எல்லாரையும் மீண்டும் தொடர்பு கொள்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க, மகாபாரதத்தில் வனப்பருவம் பகுதி 25 பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு என்னோடய நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். வாங்க, கதைக்குள்ளே போகலாம். யுதிஷ்டிரன் தர்மன் தன்னுடைய தெய்வீக தந்தையின் திருவடிகளில் விழுந்து வணங்குறாரு. 12 வருஷ காலம் வனவாசத்தை நாங்கள் வெற்றிகரமாக கழித்துள்ளோம். எப்பொழுதும் யாரிடத்திலும் நான் எந்த வரத்தையும் கேட்பதில்லை. ஆயினும் தந்தையே, நான் இப்பொழுது ஒரு நெருக்கடியில் அகப்பட்டு கொண்டிருக்கேன். நாங்கள் எல்லாரும் ஓராண்டு காலம் அஞ்ஞாத வாசம் பண்ணியாக வேண்டும். அதை வெற்றிகரமாக முடிக்க எங்களை ஆசீர்வதிக்கும்படி பிரார்த்திக்கிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு தர்ம தேவதை, உன்னை நீ வனத்திலோ மலை குகையிலோ உன்னை மறைத்து கொள்ள மாட்டாய். மறைந்திருத்தல் பொருட்டு விண்ணுலகிற்கு ஓடிப்போக மாட்டாய். சமுதாயத்திலேயே வசித்திருந்து பயன்படுகின்ற பணிவழிகளை புரிந்து கொண்டு இருப்பாய். அப்படி இருந்தும் 1 வருடத்துக்கு உன்னை யார் என்று கண்டுபிடிக்க யாருக்கும் முடியாது. நான் உன்னை முழு மனதோடு ஆசிர்வதிக்கிறேன் அப்படின்னு தர்ம தேவதை சொல்லிட்டு அங்கேருந்து மறைகிறாரு. அவர் மறைஞ்சிடுறாரு. அந்தணருக்கு அரணிக்கட்டையை கொடுத்த பாண்டவர்கள் 1 வருடம் அஞ்ஞாத வாசத்துக்கு தயாராகிறாங்க. பாண்டவர்கள் 12 வருட வனவாசத்தை நல்ல முறையில் பயன்படுத்தினாங்க. மாமுனிவர்கள், அந்தணர்கள், தவசிகள் என எல்லாரும் பல நல்லோர்களோட இணக்கம் அவங்களுக்கு அமைந்ததே இதுக்கு முதல் காரணமாக இருந்தது. சொல்லுவாங்க இல்லையா, பெரியவங்களோட ஆசீர்வாதம் எப்பையும் நமக்கு கவசம் போல் காக்கும்னு. 12 வருட காலமும் அருள் நாட்டத்திலேயே அவங்க மூழ்கி இருந்தாங்க. சான்றோர்களுடைய வரலாற்று ஆராய்ச்சியிலேயே அவங்க ஈடுபட்டிருந்தாங்க. 12 வருட வனவாசம் முடிவுக்கு வருது. அஞ்ஞாத வாசத்தை பற்றி பாண்டவர்கள் திட்டமிடலாயினாங்க. இப்பொழுது பாண்டவர்களை தவிர வேறு யாரும் அவங்களோட இருக்க இயலாது. முனிவர்களும் கூட அந்த தீர்மானத்தில் கலந்து கொள்ளலாகாது. ஆகையால் மனசோட யுதிஷ்டிரன் தங்களை விட்டு பிரிந்து போகும்படி முனிவர்களையும் மற்ற மேன்மக்களையும் பணிவோட வேண்டி கேட்டுக்கொள்கிறான். பாண்டவர்களை சந்திக்க வருபவங்களுக்கு ஓயாமல் உணவு வழங்கி கொண்டிருந்த அட்சய பாத்திரத்தோட செயலும் ஒரு மங்களகரமான முடிவுக்கு வந்துருச்சு. ரிஷி புங்கவர்கள், மாமுனிவர்கள், அந்தணர்கள், தவசிகள் ஆகிய எல்லாரும் பாண்டவர்கள் தங்கியிருந்த இடத்துலேருந்து அவங்கவங்க போக்கில் பிரிந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. வனப்பருவம் இந்த பகுதியோட முற்று பெறுது. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது விராட பருவம். விராட பருவம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து வரக்கூடிய விராட பருவத்தில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.